மேம் சென்னையில் இப்போ இருக்க சூழ்நிலை பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நைட் டைமில் அதுவும்? நைட் டைம்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் பாதுகாப்புன்னு ஒன்று தேடுறதை தாண்டி நம்ம எல்லா கவர்மெண்ட் வந்து எத்தனையோ விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. பாதுகாப்புன்னு ஒன்று தனியாக தேடினா ஒரு ஒரு பொண்ணு பின்னாடியோ ஒரு போலீஸோ ஒரு கவர்மெண்ட் பர்சனோ யாரோ ஒருத்தர் அப்பா அம்மா யாருமே வர முடியாது. ஸோ பெட்டர் எனக்கு என்னென்னா எப்படி அது பாதுகாப்பான சொசைட்டி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால எல்லா பொண்ணும் வெளியிலேருந்து ஒன்று ஒன்று கற்றுக்கணும், இல்லை எப்படி அவங்கள சேஃப்டியாக வச்சுக்கணும். ஒரு கார் பார்க்கிங்கில் போகிறாங்கன்னா டின்ட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா கார் பார்க்கிங்கில் போகிறது. தெரியாத இடத்துக்கு போகிறோன்னா எஸ்கேப் ரூட் எப்படி, எது வழியாக நம்ம முதல்ல வெளியே போகணும். எதிர ஒரு 4 பேர் நடந்து போகிறாங்கன்னா சும்மா கேர்ள்ஸ் வந்து சும்மா கீழே குடிஞ்சு ஃபோனை பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது உங்களுக்கு முன்னாடி யார் போகிறா பின்னாடி யார் போகிறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் அதிகமாக விக்டிம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சில சில இம்பேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே மாறிடும். அண்ட் மோரோவர் முழுசாக எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க முடியாது. நம்ம எப்படி சர்வைவல் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு பார்க்கணுன்னா ஃபிட்டாக இருக்கணும். இல்லை இந்த மாதிரி 4 விஷயங்களை கற்றுக்கணும். இதை கற்றுக்கிறத தாண்டி வேறு யார்கிட்ட இருந்தும் எப்படியும் பாதுகாப்பு எதிர்பார்க்க முடியாது. உங்கள் உயிர் உங்களது. ஒரு வாட்டி ஒரு நாள் ஒரு நைட் ஒரு தப்பு நடந்துடும், அடுத்த 40 வருஷம் அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஒரு விஷயத்தை சின்னதாக கற்றுக்கிறது அந்த அடுத்த 40 வருஷம் வாழ்க்கை வீணாகாமல் இருக்கும். யாருக்கும் பதில் சொல்லி நம்ம அழுவோ புலம்பவோ வேண்டி இருக்காது. இதான் என்னோட கருத்து. யாரையும் எதிர்பார்க்காதீங்க பாதுகாப்புக்குன்னு. உங்கள் பாதுகாப்பு என்னன்னு தேடி நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. சரி, ஓகே மேம். இப்போ வந்து எப்போனா ஒரு வாட்டி இந்தமாரி மிஸ்டேக் ஒரு குற்றம் நடக்குதுன்னா ஓகே, பெண்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. இது சென்னையில் கொஞ்சம் தொடர்ந்தே நடக்குது. அப்போ இது வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு தாண்டி கவர்மெண்ட்டும் சரியாக இருக்கணுமா? இது பெண்கள் பாதுகாப்புன்னு இல்லை, இது மீடியாவும் ஒரு காரணம். ஏன்னா இன்னைக்கு நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஆட்ஸ் எல்லாம் இப்படி பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு எல்லா ஆடு, எல்லா படம், ஒரு துணி விளம்பரம் எதில் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து கிளாமர் எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே பார்க்குற எல்லாமே அந்த பாணியிலே பார்த்து வளரும் போது இது பண்ணால் பரவாயில்ல, சும்மா 4 பசங்க போனால் தட்டினா பரவாயில்ல. படத்தில் அப்படி தானே காட்டுறாங்க. படத்தில் அப்படி காட்டும் போது குழந்தைங்க எதை பார்த்து வளருது? நம்ம படத்துக்கு கூட்டு போகிறோம், டிவி பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்த்து வளரும் போது இதெல்லாம் பண்ணாதான் நல்லது, நல்லா இருக்கும்னு நினச்சி வளர்றாங்க. அப்போ இந்த சொசைட்டின்றது நம்ம மட்டும் கிடையாது. படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்குது, பார்க்குற மீடியாவில் இருக்குது, நம்ம கற்றுக்கிற விஷயத்தில் இருக்குது, கவர்மெண்ட் போடுற சட்டங்களில் இருக்குது. எந்த பொண்ணு வேணால் எப்போ வேணால் யாரை வேணால் லைக் எனக்கு ஏதோ டேமேஜ்னா நான் உங்களை அடிக்கலாம், தாக்கலாம், என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஐபிசி செக்ஷன் 96லேருந்து 1010 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. பொண்ணுங்க எந்த ரேஞ்சில் எப்படி அவங்கள தற்காத்துக்கலாம், காப்பாற்றிக்கலாம், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வந்து லைக் கான்ஸ்டியூஷன் அழகாக ஃபார்முலேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்க தெரியணும்னா நம்மளுக்கு திறமை இருக்கணும். எல்லா அனிமல்ஸும் இந்த உலகத்தில் வந்து வாழும், கற்றுக்கும், பறக்கும், ஓடும், எல்லாமே பண்ணும். பட் அதுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுவே பார்த்துக்கும். அந்த மாதிரி சர்வைவல் வந்து நம்மளே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் மற்ற எந்த அனிமலாவது வந்து யார்ட்டையாவது கேட்குமா என்னை காப்பாற்று, பாதுகாப்பு கொடுன்னு? கேட்காது. அந்த மாதிரி இப்போ நம்ம அதை மறந்து ரொம்ப நாகரிகமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டோம்னு நினச்சிட்டோம். பட் பேசிக்காக அந்த காலத்தில் மனுஷன் வேட்டையாடி இந்த மாதிரிலாம் பண்ணி பழகுனவன் தான்றனால இன்னும் உள்ளே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதை லைட்டாக தூண்டி விட்டு எல்லாரும் அதை கற்றுக்கிட்டா போதும், நம்மளை காப்பாற்றிக்கிற பக்கம். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு போனால் தான் கற்றுக்கணும்னு இல்லை, அது சராசரி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்க ஒரு மனநிலை. அது ரொம்ப ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். அது என்ன நான் காப்பாற்றிக்கணும், லைஃப் நான் நல்லா வச்சுக்கணுன்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அந்த மைண்ட் செட் வரணும். ஃபஸ்ட்டு நான் ஏன் போராடணும்? அப்பாவோட போகிறேன், அம்மாவோட போகிறேன், என்னை பாதுகாப்பாக விட போகிறாங்க, இங்கே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அங்கே அதெல்லாம் இல்லை. என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ இருக்க சொசைட்டியில் எல்லா பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி கற்றுக்கணும் அது. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்த விஷயங்கள் அப்படின்னு. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் ஒரு காரணம் சொல்லலாம்ல. பேரண்ட்ஸ் அவங்கள ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு குற்றவாளி உருவாக்க மாட்டாங்கல்ல. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற விதத்தில் ஒரு ஆண் குழந்தைய பார்க்கும் போது இந்த மாதிரி அந்த ஆண் குழந்தைய பாவிக்கணும், ஒரு பெண் குழந்தைய பார்க்கும் போது அந்த பெண் குழந்தைய இப்படி பாவிச்சு வளர்க்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஒரு அம்மாவும் சரி ஒரு அப்பாவும் சரி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அப்பா அம்மா வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க, ஒருத்தர் வீட்டிலேயே வீட்டில் டொமஸ்டிக் அப்யூஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இடத்துல அப்பா அம்மா ஒரு ஆண் ஒரு பெண்ணை இப்படி தான் மரியாதையாக நடத்தணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் அந்த குழந்தைங்க இப்படி தான் நம்ம இருக்கணும்னு பார்த்து வளருவாங்க. ஸோ சிம்பிள். நம்ம எப்படி இருக்கோமோ அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் வரும். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கேற்ற மாதிரி அழிஞ்சிடும். நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த சொசைட்டி வந்து இப்படி தான் இருக்கும், பெண்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் சவுதி அரேபியாவில் இதேமாதிரி பெண்கள் இருக்காங்க, ஆனால் அங்கே குற்றம் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் கடுமையான சட்டங்கள் அப்படின்னு ஒரு சில காரணம் சொன்னாங்க. அந்த சட்டம் இருந்தாலும் அங்கே பெண்கள் வந்து ஒன்று தான் ப்ரோ. சட்டம் இருக்கும், ரைஸ் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். உன் லைஃப் உன்னோடது. இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நாளைக்கு நான் போயிட்டு எனக்கு இது பண்ணலை அது பண்ணலை, நான் கவர்மெண்ட் கிட்டே நின்று ஒரு 10 வருஷம் கேஸ் போட்டு கேட்டேன். அதை விட அந்த 10 செகண்ட் எப்படி நான் ஹேண்டில் பண்ணி நான் எப்படி காப்பாற்றிக்கிட்டு வெளியே வர முடியும்
அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய லைக் நீங்கள் மென்டலாக எப்படி எக்யூப்டாக இருக்கணும், இமோஷ்னலாக எப்படி இருக்கணும், ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பாடியில். திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா கையில் நடுங்கும், சில பேர் மயங்கி விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த பதட்டத்தை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லாதனால ஹார்ட் ரேட் அதிகமாகிடும். ஹார்ட் ரேட் அதிகமாகிடணும்னா அட்ரினல் ரஷ் பிரெயின்லேருந்து வரவும் ரெண்டு கொலாப்ஸ் ஆகி மயங்கிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியணுன்னா ரெகுலராக பாடியை இந்த மாதிரி ஹார்மோன் லெவலில் பழக்கணும், இமோஷனல் லெவலில் பழக்கணும், ஃபிட்னஸ் லெவலில் அவங்கள பழக்கி இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்னா பதறக்கூடாது. பாடி வந்து 4 எஃப் வச்சுருக்கோம். ஃபைட் பண்ணணும், ஒன்று அந்த இடத்துல சண்டை போடும், இல்லைன்னா ஃப்ளைட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடும், இல்லைன்னா ஃப்ளாப்பு அந்த இடத்துல விழுந்துடும், இல்லைன்னா பயத்தில் நின்றுடும், ஃப்ரீஸு. இந்த மாதிரி 4 விஷயம் இருக்குது. இந்த 4ஐயும் தாண்டி உடம்புக்குள்ளே பேசிக்காக மனிதர் நம்மலாம் 2 லட்சம் வருஷம் பழைய உடம்பு இந்த ஹியூமன் பாடின்றது. இதில் ஒரு பாய்ச்சல் தன்னால் இருக்குது. அந்த பாய்ச்சலை வெளியே எடுக்க தெரிஞ்சுட்டா போதும், யார் வேணால் எப்படி வேணால் நம்ம இருக்கலாம். இன்னொன்று, எல்லாரும் ஒன்று, நம்ம ஏன் இன்னொருத்தரை காயப்படுத்தணும் அப்படி பண்ணணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது. எல்லாரையும் ஒன்றா பாருங்கள். அதே வழி தான் பெண்ணுக்காக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும். ஆண் பெண் 2 இடத்துல தான் வேறு வேறையாக இருப்பாங்க. ஒன்று ரெஸ்ட் ரூம், இன்னொன்று வந்து ட்ரையல் ரூம், வேறெவர் இட் இஸ், அந்த மாதிரி இடத்துல தான். மற்ற எல்லா இடத்துலையும் உடல் உறுப்புகளும் விஷயங்களும் தான் வேறையே தவிர உணர்வுகளும் வலிகளும் ஒன்று தான். அதை ஒரே மாதிரி பார்த்து பாவிங்க, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. அதுதான் ஒரே விஷயம் இந்த சொசைட்டி மாற்ற.